வீடே மணக்கிற மாதிரி ஒரு சூப்பரான புதினா துவையல் தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நான் 2 கட்டு புதினா எடுத்துருக்கேங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் மிளகு, ஒரு 7 பச்சை மிளகா, 2 கைப்பிடி அளவு பூண்டு, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி போட்டிருக்கேங்க. நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம அதை வதக்கி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா அதே பாணலியில் கழுவி வச்சுருந்த புதினாவை, இது வந்து நான் ஃப்ரெஷ்ஷான புதினா எடுத்துருக்கேங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால். அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து அதே எண்ணெயில் போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தண்ணி சுண்டுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வாசனை வருங்க, அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டு எல்லாமே ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம தண்ணி லைட்டாக தெளித்து அரைச்சாவே போதுங்க. சில சமயம் தண்ணி கூட தேவைப்படாது, அப்படியே கூட நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது வந்து நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். முக்கியமாக நம்ம சாதத்தை சூடான சாதத்தில் போட்டு எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லக்ஷ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதினாவை வச்சு நீங்கள் நிறைய பேர் நிறைய விதமாக ட்ரை பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரியும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரொம்ப ஈஸியாக டக்குன்னு சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. நம்மளுக்கு லஞ்ச் பாக்ஸ் பசங்களுக்கு கூட, ஸ்கூல் பசங்களுக்கு கட்டி கொடுக்கலாம்.